சாந்தி 3/3/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இன்றைய முரளியில் பாபா நமக்கு நாடகத்தை பற்றிய நிறைய ஆழமான ரகசியங்களை கூறுகிறார். நம் தியானத்திற்கு அடிப்படை கூட ஞானம்தான். அதில் கூட நாடகம் என்பது பாபா உங்களுக்கு ஒரு கேடயம் போல என்று கூறுகிறார். நாடகத்தை பற்றிய சரியான நினைவில் இருக்கும் பொழுதுதான் நமக்கு தியானம் கூட நன்றாக வரும். ஏனென்றால் மனநிலை குஷியாக இருக்க வேண்டும் என்பது பாபா கூறும் முக்கிய பாயிண்ட். இன்றைக்கு கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையில்லாத நாடகத்தை சதா நினைவில் கொண்டீர்கள் என்றால் அளவற்ற குஷி இருக்கும். இந்த நாடகத்தில் யார் நல்ல முயற்சியாளர்கள் மற்றும் நெருங்கியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூஜை கூட அதிகமாக நடக்கின்றது. இன்றைய கேள்வி, எந்த ஒரு ஸ்மிருதி, பாபா அடிக்கடி ஸ்மிருதி ஸ்மிருதி என்று கூறுகிறார், எந்த ஒரு ஸ்மிருதி அதாவது நினைவு உலகத்தினுடைய எல்லா துக்கங்களிலிருந்தும் நம்மை விடுபடுத்தி விடுகிறது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கான யுக்தி வழிமுறை என்ன? பாபா கூறும் விடை, இப்பொழுது நாம் வருங்கால புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது எப்பொழுதும் ஸ்மிருதி நினைவில் இருக்க வேண்டும். வருங்காலத்தினுடைய குஷியில் இருந்தீர்கள் என்றால் துக்கம் மறந்து போய்விடும். தடைகளினுடைய உலகத்தில் தடைகள் வரத்தான் செய்யும். ஆனால் ஸ்மிருதி, இந்த உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்க போகிறோம் என்ற ஸ்மிருதி நினைவு இருந்ததென்றால் சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய பாடல் கூட நமக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பாடல். ஹிந்தியில் ஜாக் சஜினியா ஜாக், அதாவது மணமகள்களே விழித்தெழுங்கள் விழித்தெழுங்கள், புதிய யுகம் வந்து கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. இந்த பாடல் கூட மிகவும் நன்றாக இருக்கிறது. பாடல் கேட்ட உடனேயே மேலிருந்து கீழே வரையும், அதாவது 84 ஜென்மங்களுடைய ரகசியம் புத்தியில் வந்து விடுகின்றது. இது கூட குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் மேலிருந்து கீழே வரும்பொழுது சூக்ஷ்மவத்தனம் வழியாக வருவதில்லை. இப்பொழுது திரும்பி செல்லும் பொழுது சூக்ஷ்மவத்தனம் வழியாக செல்ல வேண்டி உள்ளது. சூக்ஷ்மவத்தனம் பாபா இப்பொழுதுதான் காண்பிக்கிறார். சத்தியவத்ரேதாவில் இந்த ஞானத்தினுடைய விஷயங்கள் கூட இருப்பதில்லை. படங்கள் ஆகியவை கூட இருக்காது. பக்தி மார்க்கத்திலோ ஏராளமான படங்கள் இருக்கின்றது. தேவிகள் ஆகியவருக்கு நிறைய பூஜை கூட நடக்கிறது. துர்கா, காளி, சரஸ்வதி என்று இருக்கிறார்கள். பார்க்க போனால் அது ஒருவர்தான். ஆனால் பெயர் இவ்வளவு வைத்து விட்டுள்ளார்கள். யார் நல்ல புருஷார்த்தம், அதாவது முயற்சி செய்து கொண்டே இருப்பார்களோ, நெருங்கிய குழந்தைகளாக இருப்பார்களோ, அவர்களுக்கு பூஜையும் அதிகமாக நடக்கும். நீங்கள் அறிந்துள்ளீர்கள், நாம் தான் பூஜைக்குரியவராக இருந்து பூஜாரியாகி பாபாவுக்கு மற்றும் நமக்கும் பூஜை செய்கிறோம். இந்த பாபா, பிரம்மா பாபா, அவர் கூட நாராயணருக்கு பூஜை செய்து கொண்டு இருந்தார் அல்லவா? மிக அதிசயமான ஒரு நாடகம். எப்படி நாடகம் பார்க்கும்போது குஷி ஏற்படுகிறது அல்லவா? அதே போல இது கூட எல்லையில்லாத நாடகமாகும். இதை யாருமே தெரியாமல் இருக்கிறார்கள். உங்களுடைய புத்தியில் இப்பொழுது முழு ஞானத்தினுடைய டிராமாவுடைய ரகசியம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவு ஏராளமான துக்கம் இருக்கிறது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரம்தான் பாக்கி இருக்கிறது. நாம் புது உலகம் சென்று கொண்டிருக்கிறோம். வருங்காலத்தினுடைய குஷி இருந்தது என்றால் அது இந்த துக்கத்தை பறந்து போய்விடுமாறு செய்துவிடும். எழுதுகிறார்கள், பாபா, நிறைய தடைகள் ஏற்படுகின்றது, எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. தந்தை கூறுகிறார், எந்த விக்னம் வந்தாலும் சரி, இன்றைக்கு லட்சாதிபதியாக இருப்பார்கள், நாளைக்கு ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவார்கள். உங்களுக்கோ வருங்காலத்தினுடைய குஷி இருக்கிறது தானே? இது இருப்பதே ராவணனுடைய அசுர உலகம். போக போக ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த உலகத்தில் இன்னும் பாக்கி கொஞ்ச நாட்கள் தான். பிறகு நாம்
ஏராளமான சுகங்கள் நிறைந்த உலகத்திற்கு சென்று விடுவோம். பாபா கூறுகிறார் அல்லவா, நேர்ச்சைக்கு கருநீளமாக கருப்பாக இருந்தார், கிராமத்து பையனாக இருந்தார். இப்பொழுது தந்தை நமக்கு நாலேஜ் கொடுத்து வெண்மையாக, அதாவது தூய்மையாக ஆக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் அறிந்துள்ளீர்கள், தந்தை விதை ரூபமானவர், சத்தியமானவர், சைத்தன்யமானவர். அவருக்கு சுப்ரீம் சோல் என்றும் கூறப்படுகிறது. அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர். புனர்ஜென்மத்தில் வருவதில்லை. நாம் எல்லாருமே ஜனம் மரணம் சக்கரத்தில் வருகிறோம். அவர் ரிசர்வ்டு, தனியாக இருக்கிறார். அவர் கடைசியில் வந்து எல்லாருக்கும் அவர் சத்கதியை கொடுக்க வேண்டி இருக்கிறது. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பல பிறவிகளாக பாடிக்கொண்டே வந்துள்ளீர்கள். பாபா, நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களுடையதாகவே ஆகிவிடுவோம். எனக்கு ஒரே ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லை. நாங்கள் பாபா கூடவே செல்வோம் என்று. இது இருப்பதே துக்கத்தினுடைய உலகம். எவ்வளவு ஏழையாக பாரத தேசம் இருக்கிறது. தந்தை கூறுகிறார், நான் பாரதத்தை தான் செல்வந்தராக ஆக்கியிருந்தேன். பிறகு ராவணன் வந்து நரகமாக ஆக்கிவிட்டுள்ளான். இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். இல்லற விவகாரங்களில் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் இங்கே வந்து இருக்க முடியாதே. இல்லற விவகாரங்களில் தாராளமாக இருங்கள். தாராளமாக வண்ண நிறை ஆடை அணிந்து கொள்ளுங்கள். யார் வெண்ணிற ஆடைத்தான் அணிய வேண்டும் என்று கூறினார்கள்? பாபா ஒரு பொழுதும் யாருக்கும் அவ்வாறு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு வெண்ணிற ஆடை நன்றாக இருக்கிறது, அதனால் நீங்கள் அணிந்தீர்கள். இங்கு நீங்கள் வெண்ணிற ஆடை அணிந்து இருக்கிறீர்கள் தான். ஆனால் வண்ண நிற ஆடை அணிந்து கொண்டு இருப்பவர்கள் கூட அதே ஆடையில், அதே ட்ரெஸ்ஸில் இருந்து கூட நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடிகிறது. தாய்மார்கள் தங்களுடைய கணவருக்கு கூட புரிய வைக்கிறார்கள். பகவான் வாச்சா, பகவான் கூறுகிறார் பவித்திரமாக வேண்டும். தேவதைகள் தூய்மையாக இருக்கிறார்கள், அதனால் தானே அங்கு போய் தன்னை வணங்குகிறார்கள். தூய்மையாக ஆவது நல்லது தானே. இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள், இந்த சிருஷ்டிக்கு இது கடைசி நேரம். ஜாஸ்தி பைசா வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த காலத்தில் எத்தனை பேர் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். லஞ்ச ஊழியம் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திற்கு தான் அந்த பாடலே இருக்கிறது. ஒருவரது மண்ணோடு மண்ணாக போகும், ஒருவரது நெருப்பு பிடித்துவிடும், அவ்வாறு என்று. யார் தலைவனுடைய பேரில் செலவு செய்கிறார்களோ, அதாவது இறைவன் பேரில், அதுதான் பயனுள்ளதாக ஆகும். அந்த தலைவன் பகவான் இப்பொழுது முன்னால் இருக்கிறார். அறிவுள்ள குழந்தைகள் தங்களுடைய எல்லாவற்றையும் அந்த தலைவனுடைய பேரில் பயனுள்ளதாக ஆக்கி கொண்டு விடுகிறார்கள். அவர்கள்தான் புத்திசாலி குழந்தைகள். ஏனென்றால் அறிந்துள்ளார்கள், எல்லாமே அழியப் போகிறது, நாம் இருப்பதை பகவான் பெயரில் பயனுள்ளதாக ஆக்கி கொண்டு விடுவோம் என்று. மனிதர்களோ எல்லாருமே பத்தித்தர்கள், அதாவது தூய்மையற்றவர்கள். தூய்மையற்றவர்களுக்கு தானம் கொடுக்கிறார்கள். இங்கோ புண்ணிய ஆத்மாக்களுடைய தானம்தான் பெற வேண்டும். பிராமணர்களை தவிர நமக்கு யாருடனும் கனெக்ஷன் கிடையாது. நீங்களோ புண்ணிய ஆத்மாக்கள் ஆவீர்கள். நீங்கள் புண்ணியத்தினுடைய காரியம்தான் செய்கிறீர்கள். இந்த கட்டிடமெல்லாம் கட்டுகிறீர்கள் என்றால் இதில் நீங்கள் தான் இருக்க போகிறீர்கள். பாவத்தினுடைய எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எந்த பைசா இருக்கிறதோ பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குவதற்காகத்தான் நாம் செலவு செய்து கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய வயிற்றை கூட ஈரத்துணியில் கட்டிக்கொண்டு, பாபா எங்களுடைய பேரில் ஒரு செங்கல் வைத்து விடுங்கள் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது எங்களுக்கு அங்கு அரண்மனை கிடைத்துவிடும் என்று கூறக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு புத்திசாலி குழந்தைகள். கற்களுக்கு பதிலாக தங்கம் கிடைக்கிறது. நேரமே மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு சேவை செய்கிறீர்கள். கண்காட்சிகள், மேளாக்கள்,
அதிகரித்து கொண்டே போகின்றன. பெண் குழந்தைகள் அவர்கள் மட்டும் இப்பொழுது கூர்மையாக தீவிரமாக இதில் இறங்கிவிட வேண்டும். எல்லையில்லாத தந்தைக்கு அந்த பெண் குழந்தைகள் குமாரிகள் தந்தைக்கு குழந்தையாக ஆகவே மாட்டேன் என்கிறார்கள். மோகத்தை விடுவதில்லை. தந்தை கூறுகிறார், நான் உங்களை ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பியிருந்தேன், இப்பொழுது மீண்டும் நீங்கள் ஸ்வர்க்கத்திற்காக உங்களை தயார் செய்து கொண்டு இருக்கிறார். ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். இந்த விஷயங்கள் வேறு யாரும் புரிய வைக்கவே முடியாது. முழு சிருஷ்டி சக்கரம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம் மற்றும் ஸ்தூலவத்தனம். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, சுயதர்ஷ்ண சக்கரதாரி ஆகுங்கள், மற்றவர்களுக்கும் புரிய வைத்து கொண்டே இருங்கள். இந்த தொழில் பாருங்கள் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. சுயம் நீங்களும் பணக்கார செல்வந்தராகணும், ஸ்வர்க்கத்தின் அதிபதியாக வேண்டும், மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். புத்தியில் இதுவே தான் இருக்க வேண்டும். யாருக்கு எப்படி வழி சொல்லலாம்? டிராமா அனுசாரம் எது நடந்து முடிந்ததோ அது டிராமா. செகண்ட் பை செகண்ட், வினாடிக்கு வினாடி என்ன நடக்கிறதோ அதை நாம் சாட்சியா பார்வையாளராகத்தான் பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு தந்தை திவ்ய திருஷ்டி மூலமாக சாட்சாத்காரம் கூட செய்விக்கிறார், காட்சி காண்பிக்கிறார். இனி போக போக நீங்கள் நிறையவே சாட்சாத்காரம் பார்க்க போகிறீர்கள். மனிதர்கள் துக்கத்தில் ஐயோ ஐயோ என்று கதறிக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் மகிழ்ச்சியில் கைத்தட்டி கொண்டே இருப்பீர்கள். நாங்கள் மனிதனிலிருந்து தேவதை ஆகிறோம் என்றால் கண்டிப்பாக புதிய உலகம் வேண்டும். அதற்காக இந்த விநாசம் முன்னால் நிற்கிறது. இது நல்லதுதானே? மனிதர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்குள் சண்டை போடாமல் இருந்தால் பரவாயில்லை, அமைதி ஏற்பட்டுவிட வேண்டும் என்று. ஆனால் இதுவோ நாடகத்தில் பொருந்திருக்கிறது. 2 குரங்குகள் தங்களுக்குள் சண்டை போட 3ஆம் மவன் வெண்ணெயை எடுத்துக்கொண்டு போய்விட்டான், வெண்ணெய் 3வது குரங்கிற்கு கிடைத்து விட்டது என்று ஒரு கதை கூட இருக்கிறது. எனவே இப்பொழுது தந்தை கூறுகிறார், தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் அனைவருக்குமே வழி கூறுங்கள். நீங்கள் சாதாரணமாகத்தான் இருக்க வேண்டும். உணவு உட்கொள்வது கூட சாதாரணமாகத்தான் இருக்க வேண்டும். அவ்வப்பொழுது பாபா உங்களுக்கு ஸ்பெஷல் உபசாரம் கூட செய்விக்கப்படுகிறது. எந்த பண்டாரா உணவு களஞ்சியத்திலிருந்து சாப்பிட்டீர்களோ கூறுகிறார்கள், பாபா இது எல்லாமே உங்களுடையது. தந்தை கூறுகிறார், ட்ரஸ்டியாக இருந்து பராமரியுங்கள். பாபா எல்லாமே பாபா நீங்கள் கொடுத்திருப்பது. பக்தி மார்க்கத்தில் வெறும் பேச்சு அளவிற்கு தான் அவ்வாறு கூறினார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகிறேன், ட்ரஸ்டி ஆகுங்கள். இப்பொழுது நான் முன்னால் இருக்கிறேன். நான் கூட ட்ரஸ்டியாக ஆகி, பிரம்மா பாபா கூறுகிறார், பிறகு உங்களையும் நான் ட்ரஸ்டி ஆக்குகிறேன். என்ன செய்தாலும் பாபாவை கேட்டு செய்யுங்கள். பாபா ஒவ்வொரு விஷயத்திலும் ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். பாபா நான் வீடு கட்டட்டுமா, நான் இது செய்யட்டுமா? பாபா கூறுவார், தாராளமாக செய். மற்றபடி பாவ ஆத்மாக்களுக்கு கொடுக்கக்கூடாது. உங்களுடைய பெண் குழந்தை ஞானத்தில் நடப்பதில்லை, திருமணம் செய்ய விரும்புகிறார் என்றால் தாராளமாக செய்து விடுங்கள். உங்களுடைய மகள் திருமணம் செய்து கொண்டு விடுகிறேன் என்று கூறினால் என்னதான் செய்ய முடியும்? தந்தையோ புரிய வைக்கிறார், நீ ஏன் அப்பவித்திரமாகிறாய்? ஆனால் ஒருவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பத்தித்தமாக தூய்மையை இழந்து விடுகிறார்கள். அநேக விதமான வழக்குகள், கேஸ் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தூய்மையாக பவித்திரமாக இருந்தால் கூட மாயனுடைய அடி விழுந்து விடுகிறது, மறுபடியும் கெட்டுப்போய் விடுகிறார்கள். மாயை மிகவுமே பிரபலமாக இருக்கிறது. அது கூட காமத்திற்கு வசப்பட்டு போகிறார்கள். பிறகு இது டிராமாவின் செயல் என்றுதான் கூறப்படுகிறது. இந்த கணம் வரைக்கும் எது நடந்ததோ முந்தைய கல்பத்திலும் நடந்துதான் இருந்தது. நத்திங் நியூ, எதுவும் புதியது கிடையாது. நல்ல காரியம் செய்வதில் தான் தடைகள் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது.
நாமும் உடல் மனம் பொருளை பாரதத்திற்கு ஸ்வர்க்கமாக ஆக்குவதற்காக அதை நாம் முழுமையாக ஈடுபடுத்துவோம். எல்லாமே தந்தை மீது நாங்கள் ஸ்வாஹா அர்ப்பணம் செய்து விடுவோம். குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள், நாங்கள் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய புத்தியில் இது இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். தந்தை கூறுகிறார், இந்த ஆன்மீக ஆஸ்பத்திரி மற்றும் பல்கலைக்கழகம், ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி 3 அடி நிலத்தில் திறந்து விடுங்கள். அது மூலமாக மனிதர்கள் எவர் ஹெல்தி வெல்தி, ஆரோக்கியமும் செல்வமும் உடையவர்களாக ஆகிவிடட்டும். 3 அடி நிலம் கூட யாரும் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள், கூறுகிறார்கள். பிகே அவர்கள் மாயாஜாலம் செய்து விடுவார்கள், சகோதர சகோதரியாக மாற்றி விடுவார்கள். கணவன் மனைவி சகோதர சகோதரியாக மாற்றி ஏதோ மந்திரம் செய்து விடுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். உங்களுக்காக டிராமாவில் இது மிகவும் நல்ல யுக்தியை அமைக்கப்பட்டுள்ளது. சகோதர சகோதரி என்று நினைத்தால் தீய பார்வை செல்ல முடியாது. இந்த காலத்தில் உலகத்தில் எவ்வளவு அசுத்தம் இருக்கிறது கேட்கவே வேண்டாம். எனவே எப்படி தந்தைக்கு இரக்கம் ஏற்படுகிறதோ அதே போல குழந்தைகளாகி உங்களுக்கு கூட இரக்கம் வர வேண்டும். எப்படி தந்தை நரகத்தை ஸ்வர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறார், அதே போல கருணை உள்ளம் உடைய குழந்தைகளாகிய நீங்கள் கூட தந்தைக்கு உதவியாளர் ஆக வேண்டும். பைசா இருக்கிறது என்றால் ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி திறந்து கொண்டே செல்லுங்கள். இதில் ஜாஸ்தி செலவு என்ற அந்த மாதிரி விஷயம் எதுவும் கிடையாது. படங்கள் மட்டும் வைத்து விடுங்கள். முந்தைய கல்பத்தில் யார் ஞானம் எடுத்திருப்பார்களோ அவர்களுடைய புத்தி பூட்டு திறந்து கொண்டே போகும். அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை குழந்தைகள் தூரத்திலிருந்து படிப்பதற்காக வருகிறார்கள். பாபா இந்த மாதிரி குழந்தைகளையும் பார்த்திருக்கிறார். இரவு ஒரு கிராமத்தில் இருந்து வருகிறார்கள். இரவு ஆரம்பம் பண்ணி இரவில் நடந்து வருகிறார்கள். காலையில் சென்டருக்கு வந்து பையை நிரப்பிக்கொண்டு, அதாவது ஞான ரத்தினங்களை நிரப்பிக்கொண்டு போகிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை கூட பாபா பார்த்திருக்கிறார். ஆனால் பை, அதாவது இங்கு பை என்பது புத்தி, பை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் ஞான ரத்தினங்களை நிரப்ப அது இன்னொரு பக்கம் வழிந்து கொண்டே போவது போல அந்த பையில் ஓட்டை இல்லாமல் இருந்து விடக்கூடாது. அப்படி இருந்தது என்றால் என்ன பதவி அடைவார்கள்? எவ்வளவு சுலபமான ஞானம்! குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவுமே குஷி இருக்க வேண்டும். எல்லையில்லாத தந்தை நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். எல்லையில்லாத ஆஸ்தியை கொடுப்பதற்காக எவ்வளவு சகஜமான ஞானம்! தந்தை நினைக்கிறார், யார் முற்றிலுமே கல் புத்தியாக இருக்கிறார்களோ அவர்களை நான் தங்க புத்தியாக ஆக்க வேண்டும் என்று. பாபாவிற்கு மிகவுமே குஷி இருக்கும். அவர் மறைமுகமாக இருக்கிறார் அல்லவா, ஞானம் கூட மறைமுகமாக இருக்கிறது. மம்மா பாபா அவர்கள் லக்ஷ்மி நாராயண ஆகிறார்கள் என்றால் நாம் பிறகு குறைவாக ஆகுவோமா என்ன? நாங்கள் கூட சேவை செய்வோம். அந்த மாதிரி ஒரு போதை இருக்க வேண்டும். நாம் நம்முடைய ராஜதானியை யோக பலத்தின் மூலமாக ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாகிறோம். அங்கு பிறகு இந்த ஞானம் இருக்காது. இந்த ஞானம் இந்த நேரத்திற்காகத்தான் இருக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகளின் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், அறிவுள்ளவர் புத்திசாலியாக ஆகி நமது அனைத்தையும் தலைவன் பேரில், தலைவன் என்றால் ஸ்ரீபாபா பேரில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். பத்தித்தர்களுக்கு, தூய்மை இல்லாதவர்களுக்கு
தானம் கொடுக்கக்கூடாது. பிராமணர்களை தவிர வேறு யாருடனும் கனெக்ஷன் தொடர்பு வைக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், புத்தி என்ற பையில் ஞானம் வழிந்து போகி விடக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு ஓட்டையும் இருக்கக்கூடாது. அதாவது புத்தி பலவீனம் ஆகிவிடக்கூடாது. எல்லையில்லாத தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தி எடுப்பதற்காக நாம் படித்து கொண்டிருக்கிறோம் என்ற உள்ளூர மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக கருணை உள்ளவர் ஆக வேண்டும். இன்றைய வரதானம் சம்பன்ன நிலை மூலமாக சந்துஷ்டதா திருப்தியை அனுபவம் செய்யக்கூடிய சதா மகிழ்ச்சி நிறைந்த வெற்றியாளர் ஆவீர்களாக. யார் அனைத்து பொக்கிஷங்களிலும் சம்பன்னமாக நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் எப்பொழுதும் திருப்தியாக சந்தோஷமாக இருப்பார்கள். சந்துஷ்டதா என்றாலே சம்பன்னதா, அதாவது திருப்தியாக இருப்பதென்றாலே நிறைந்த நிலை. எப்படி தந்தை சம்பன்னமாக இருக்கிறார், எனவே தான் அவருடைய மகிமையில் கடல் என்ற வார்த்தையை கூறுகிறார்கள். அதே போல குழந்தைகளாகி நீங்களும் மாஸ்டர் கடல், அதாவது சம்பன்னமாகுங்கள். அப்பொழுது எப்பொழுதுமே குஷியில் நடனமாடிக்கொண்டே இருப்பீர்கள். உள்ளுக்குள் குஷியை தவிர வேறு எதுவுமே வர முடியாது. சுயம் சம்பன்னம் ஆன காரணத்தினால் வேறு யாரையும் நீங்கள் மற்றவர்கள் உங்களை தொல்லைப்படுத்தவே முடியாது. எந்த ஒரு விதமான குழப்பம் அல்லது தடை வந்தாலும் கூட அது ஒரு விளையாட்டு போல அனுபவம் ஏற்படும். பிரச்சனைகள் கேளிக்கையினுடைய சாதனமாக ஆகிவிடும். நிச்சய புத்தி இருக்கும் காரணத்தினாலே சதா மகிழ்ச்சியாகவும் வெற்றியாளராகவும் இருப்பீர்கள். இன்றைய ஸ்லோகன், நாசுக்கான நிலைமைகள், அதாவது இக்கட்டான நிலைமைகளில் கூட பயப்படாதீர்கள். அந்த நிலைமைகளில் இருந்து பாடத்தை படித்து சுயம் உங்களே பரிபக்குவமாக ஆக்கிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நமக்கு மாதேஸ்வரி ஜெயினுடைய ஒரு ஞானமுத்து கூட கிடைத்திருக்கிறது. மாதேஸ்வரி ஜெயினுடைய விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம் தலைப்பு என்னவென்றால், பரமாத்மா குரு டீச்சர் பிதாவின் ரூபத்தில் பல வேறு சம்பந்தங்களினுடைய ஆஸ்தியை தருகிறார். பாருங்கள், பரமாத்மா 3 ரூபத்தை தரித்து ஆஸ்தி கொடுக்கிறார். அவர் நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். இப்பொழுது தந்தை பிதாவினுடன் பிதாவின் சம்பந்தம், டீச்சருடன் டீச்சரின் சம்பந்தம், குருவிடம் குரு தன்மையினுடைய சம்பந்தம். நீங்கள் பிதாவை கைவிட்டு விட்டீர்கள் என்றால் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? பாஸ் ஆகி டீச்சர் மூலமாக சர்டிஃபிகேட் வாங்கினீர்கள் என்றால் அப்போது டீச்சரினுடைய துணை கிடைக்கும். தந்தைக்கு நன்றி விசுவாசமுடைய கட்டளைப்படி நடக்கும் குழந்தையாக இருந்து டைரக்ஷன் படி நடக்கவில்லை என்றால் வருங்கால பிராலப்தம் அமையாது. பிறகு பூரண சத்கத்தை கூட நீங்கள் அடைய முடியாமல் இருப்பீர்கள். தந்தையிடமிருந்து தூய்மையினுடைய ஆஸ்தியும் எடுக்க முடியாமல் இருப்பீர்கள். பரமாத்மாவினுடைய வாக்குறுதி என்னவென்றால், நீங்கள் தீவிர புருஷார்த்தம் செய்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு 100 மடங்கு லாபத்தை கொடுத்து விடுவேன். சொல்வது மட்டுமல்ல, அவருடன் சம்பந்தம் கூட ஆழமாக இருக்க வேண்டும். அவர் அப்பா, டீச்சர், சத்குரு என்று வாயால் கூறுவது மட்டுமல்ல, ஆனால் சம்பந்தம் ஆழமாக இருக்க வேண்டும். அர்ஜுனனுக்கு கூட கட்டளையிட்டார், எல்லாரையும் கொன்றுவிடு, நிரந்தரமாக என்னை நினைவு செய். பரமாத்மாவோ வல்லவர், சர்வசக்திவான். அவர் தன்னுடைய வாக்குறுதியை அவசியம் கடைபிடிப்பார். ஆனால் குழந்தைகள் கூட தந்தையுடன் அந்த துணையை கடமையை நிறைவேற்றினார் என்றால் தானே எல்லாவற்றிலிருந்தும் புத்தியோகத்தை துண்டித்து ஒரு பரமாத்மாவிடம் நீங்கள் இணைத்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் அவர்களுக்கு சம்பூர்ண ஆஸ்தி கிடைக்கும்.
இந்த மாதத்தினுடைய அவ்வக்த இஷாரா குறிப்பு சத்தியதா மற்றும் சபியதா பண்பாடு என்ற கல்ச்சர் கலாசாரத்தை கடைப்பிடிங்கள். சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாசாரத்தை கடைப்பிடிங்கள். யாராவது ஆவேசத்தில் ஒரு சத்தியத்தை நிரூபிக்கிறார் என்றால் கண்டிப்பாக அந்த ஆவேசத்தில் வருகிறார் என்றாலே கொஞ்சம் ஏதோ அசத்தியம் அதில் அடங்கியுள்ளது என்று பொருள். நிறைய குழந்தைகளுடைய பாஷை இவ்வாறு ஆகிவிட்டுள்ளது. நான் முற்றிலும் உண்மைத்தான் கூறுகிறேன், 100% சத்தியத்தை கூறுகிறேன், ஆனால் சத்தியத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சத்தியம் எப்பேற்பட்ட சூரியன் என்றால் அது மறைந்தே போக முடியாது. எத்தனை சுவர்கள் அதற்கு முன்னால் வந்தாலும் கூட சத்தியதாவினுடைய பிரகாசம் ஒருபொழுதும் மறைந்திருக்க முடியாது. சபியதா பண்பாடுடன் கூடிய வார்த்தைகள், பண்பாடுடன் கூடிய நடத்தை, இதன் மூலமாகத்தான் வெற்றி நமக்கு கிடைக்கிறது.